விஜய் வந்தால் யாருக்கு பயம்? ஸோ விஜய்க்கே வந்து தன்னோட ரசிகர்கள் தான் பின்னாடி ஒட்டுமொத்தமாக வருவாங்களான்னு தெரியாது ஆக்சுவலாக. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போடாத நேரம் அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரதே திமுகவை எதிர்க்கிறதுக்கு தானே. ஆட்சியில் திமுக இருக்குது, திமுகவை எதிர்க்கிறதுக்காக வராது. இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக விஜய் ஒத்துண்டு சீமான் அதுக்கு உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 10 வருஷமாக பாடுபட்டு 8% ஓட்டை கொண்டாந்துருக்கார் அவர் விஜயை போய் முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுப்பார். உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் இருக்குது. அவர் வந்து செல்வாக்கில் உயர்ந்தவர், இவர் பொலிட்டிக்கலாக சீனியராக இருக்கார். அது ரெண்டும் சரியான இடத்துல மெர்ஜ் ஆகாது ஆக்சுவலாக. விஜய்க்கு வந்து இடத்த தேடுறாரு, இடமும் கிடைக்கல. கிடைச்ச இடத்துல போய் பர்மிஷன் கேட்டால் 21 கேள்வியை கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்றாங்க. இதனால் அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு. அவங்க ஆஃப் த ரெக்கார்டை பேசும்போது அவங்க ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, சேலத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்காததுக்கு திமுக அரசு தான் காரணம், திருச்சியில் இடம் கிடைக்காததுக்கு திமுக தான் காரணம், வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆஃப் த ரெக்கார்டை பேசும்போது அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக, திமுக வந்து தங்களை பார்த்து பயப்படுகிறது அல்லது தங்களுடைய மாநாட்டுக்கு தடை போடுற மாதிரியான அது வந்து திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா விஜய் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பரப்பப்படுதில்லை இருக்குது சார், ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடுறோம், உங்களை பிரச்சாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது கொள்கையோ இதுவோ அவங்களுக்குலாம் ஒரு முக்கியம் இல்லை. ஒரு அரசியல் எதிரி வீழ்த்தணும்னா என்ன வழியை வேணால் பாஜக கையாளும். அதில் வந்து விஜயும் ஒரு அங்கமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் வருவதில் யாருக்கு அச்சம், யாருக்கு தாக்கம் ஏற்படும், இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். விஜய் வந்தால் யாருக்கு பயம்? விஜய் வந்தால் பயம்னு யாருக்கும் கிடையாது. ஆக்சுவலாக அவர் இன்னொரு அரசியல் சக்தியாக வராரு. ஸோ அவர் யாருடைய ஓட்டுக்களை எடுப்பார்ன்றது தான் முக்கியமான விஷயம். அவருக்கு பல கட்சிகள்லேருந்து ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் இவரோட அரசியலை விரும்பி பின்னாடி வருவாங்களா, இல்லை அவர்களுக்கு வெவ்வேறு கட்சிகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கலாம், அந்த கட்சியிலேயே அவங்க இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய்க்கே வந்து தன்னோட ரசிகர்கள் தான் பின்னாடி ஒட்டுமொத்தமாக வருவாங்களான்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் யாருடைய ஓட்டை எடுப்பார்? அவர் பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தால் திமுகவுக்கு போகிற ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அங்கே இருக்கிற நம்பிக்கையத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து விஜய் தரப்பில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில் எந்த ஓட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவர் வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்ன்றது தான் அவருடைய இதுக்கு இந்த கொடி விஷயங்களை அறிமுகப்படுத்தின போதும் இல்லை அதுக்கு முந்தின அவர் பேசின போதும் எடுத்த விஷயங்கள், சொன்ன விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். பெரியார், காமராஜர், அம்பேத்கர்லாம் படிங்கன்னு சொன்னார். அது சொன்னதுலேருந்தே அவர் வந்து வேறு யாராவது சாவர்கரை படிங்கலாம் சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பெரியாரை படிக்க சொன்னார், காமராஜரை படிக்க சொன்னார், அம்பேத்கரை படிக்க சொன்னார்ன்ற போது நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருப்பார். ஸோ சமூக நீதி போன்ற விஷயங்களை பேசுகிறார், மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களை பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பாஜக நீட் தேர்வை எதிர்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பாஜகவுக்கு எதிராக தான் அவர் இருப்பார். ஸோ பாஜகவுக்கு எதிரான ஒரு திமுகவுக்கு எதிராகவும் இருப்பார், ஏன்னா ஆளுகிற திமுகவுக்கு எதிராகவும் இருப்பார். ஸோ எந்த ஒரு சமிகையும் காமிக்கலையே. இல்லை, அவர் நிச்சயமாக காமிப்பார், போக போக காமிப்பார். அவருடைய கட்சி அரசியலுக்கு வந்திருக்கிறதே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போடாத நேரம் அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரதே திமுகவை எதிர்க்கிறதுக்கு தானே. ஆட்சியில் திமுக இருக்குது, திமுகவை எதிர்க்கிறதுக்காக வரார். இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவை எதிர்க்கிறதுக்காக வராருன்னு. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து திமுக பாஜகவை எதிர்க்கிறது மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை கொஞ்சம் எடுப்பார் அவர். ஆக்சுவலாக ஏற்கனவே சீமான் எடுத்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சீமானுக்கு ஒரு பயம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா சீமானோட இளைஞர்களும் விஜயோட இளைஞர்களும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓவர்லேப் ஆகிறாங்க. ஒரு 3-4% ஓவர்லேப் ஆகிறாங்க. ஓவர்லேப்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த ஓவர்லேப் இதில் இருக்க ஒரு 3%-4% இளைஞர்களோ விஜய் மேலேயும் ஒரு ஆர்வத்தோடையும் பற்றோடையும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்கள் அப்படி டப்புன்னு அப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமானோடு இருப்பவர்கள், சீமானுடைய கொள்கையோடு இருப்பவர்கள், தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், தமிழ் நாட்டுக்கான ஒரு தனித்துவ அடையாளம் பேசுகிறவர்கள், இவங்க தானே சீமானோடு இருக்காங்க. இவங்களும் ஒரு விஜய் பக்கம் இருக்காங்க, டப்புன்னு மாறிடுவாங்க அப்படி ஏன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவர்கள் ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். ரெண்டாவது, அந்த இளைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீமான் தனித்தே போட்டியிடுறதுனால அந்த அதிகாரத்தில் போய் அமர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. கூட்டணி சேர மாட்டேன்றாரு. ஸோ எம்எல்ஏ ஆகிறதோ எம்பி ஆகிறதோ இந்த மாதிரி பதவியை பிடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு திரும்பி 8%லேருந்து மறுபடியும் அடுத்து 10% போய் 12% போய் வின் பண்ணாத அதிகாரம். எலெக்ஷன்னா வந்து நீங்கள் எத்தனை பேர் அசம்பிளிக்கு போகிறீங்க,
எத்தனை பேர் நீங்கள் லோக்சபாவுக்கு போகிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் கார்ப்பரேஷனுக்கு போகிறீங்க, அதுதான் வந்து கட்சியில் வந்து ஒரு இது கொடுக்கும். நீங்கள் நான் இத்தனை % ஓட்டு வாங்கிட்டேன் நீங்கள் சொல்லலாம், பட் எத்தனை பேரை நீங்கள் அமிச்சிங்கன்றதான் பாயிண்ட்டு. 20% ஓட்டு வாங்கின அதிமுக ஒரு எம்பியை கூட அனுப்ப முடியலன்றது முக்கியமான விஷயம். ஸோ 11% பாஜக, 18% கூட்டணியோட வாங்கினது ஒரு எம்பியை கூட அனுப்ப முடியல. அதான் வெற்றி தான் அங்கே தீர்மானிக்குது ஜனநாயகத்தில். ஸோ நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லிக்கலாமே தவிர, ஸோ சீமானை பொறுத்த மட்டும் அவர் 8% ஓட்டில் இருக்கார். அவர் அதிகாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. கூட்டணி சேர்ந்தாலே தவிர அவர் கூட்டணி சேர்ற மாதிரியான வாய்ப்பில் நேற்று அவர் கிளியர் பண்ணிட்டார். 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறதா சொல்லிட்டார். அப்போது அதில் இருக்கிற இளைஞர்கள், விஜய் ரசிகர்களாக இருக்கிற இளைஞர்கள் டக்குன்னு ஒருவேளை விஜய் கட்சிக்கு போய் அங்கே ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய்க்கு கட்சிக்கு ஆதரவாக கூட செயல்படுறதுக்கான புதுசாக வந்திருக்கார் ஒரு சக்தி. அவர் வந்து கொஞ்சம் இந்த ஐடியாலஜி அப்படின்னா, ஐடியாலஜி ஒரு பக்கம் முக்கியமான, விஜயோட கொள்கை என்னன்னு தெரியல. விஜயோட கொள்கை தான் அவர் மாநாட்டில் எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு சார். பட் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றேன். இப்போ சீமான் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி பொதுவாக வந்து பாஜகவில் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கலாம், அண்ணாமலையினால் வந்தவங்க. சீமான் கட்சியில் நல்ல இளைஞர்கள் இருக்காங்க. அதிமுகவில் இளைஞர்களே இல்லை, அது முதியோர்கள் கட்சியாக மாறிடுது. திமுகவில் உதயநிதி இருக்கிறதுனால கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களும் கொஞ்சம் வந்து விஜய் ரசிகர்களாக இருந்தால் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. சுயமான்ட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நிறையவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள். அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் 3-4% விஜயோட சீமானோட ஓட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் அதனால தான் கூட்டணி வந்து விஜயோட சேரமாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே சேரும்போது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் அது ஆக்சுவலாக. அது ரொம்ப லேட்டாக தானே சொன்னார். முக்கியமாக முதல்ல வந்து அவர் தான் கூட்டணி தம்பி தான் பேசணும், தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அப்படி தான் சொல்லு. எல்லாரையும் அவர் தம்பி அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்காரு. பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த ஓட்டு போகிறதுன்றது உண்மை. விஜய் ரசிகர்கள் ஒரு 20 வயசுலேருந்து 30, 35, 40 வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த ரெண்டு சைட்லேயுமே இருக்கிறவங்க இருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு புதிய ஃபோர்ஸாக விஜய் வரும்போது இங்கேருந்து கொஞ்சம் என்னடா 10 வருஷம் நம்ம போராடிட்டு இருக்கோம், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் விஜய் சீமான் பக்கம் வருவார் அப்படின்னு சீமான் எதிர்பார்த்துட்டு இருந்தார்ல. இல்லை, அதாவது அதில் வந்து யார் தலைமை தாங்கிறது? விஜய் வந்து அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வர விரும்புகிறோம், முதன்மை சக்தியாக வர விரும்புகிறோம். முதன்மை சக்தினா நாங்கள் தான் கூட்டணிக்கு லீட் பண்ணுவோன்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. இல்லை விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற அர்த்தத்துலேயும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக விஜயை ஒத்துண்டு சீமான் அதுக்கு உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 10 வருஷமாக பாடுபட்டு 8% ஓட்டை கொண்டாந்துருக்கார் அவர் விஜயை போய் முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுப்பார் அவர்? இல்லை நான் பொலிட்டிக்கலி நான் சீனியர், நீங்கள் இப்போ தான் வரீங்க, எனக்கு கீழே தான் வேலை, நீங்கள் என்னோட ஜூனியர் பார்ட்னர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விஜய் ஏற்றுப்பாரா? விஜய் இவரோட பல மடங்கு செல்வாக்கு மிக்கவர் ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்குள்ள அந்த கிளாஷ் இருக்கிறதுனால அதை வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் இருக்குது. அவர் வந்து செல்வாக்கில் உயர்ந்தவர், இவர் பொலிட்டிக்கலாக சீனியராக இருக்கார். அது ரெண்டும் சரியான இடத்துல மெர்ஜ் ஆகாது ஆக்சுவலாக. ஆனால் விஜயும் வந்த உடனே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? அவர் ஆக முடியாது. அவரோட நோக்கம் அதுதான் ஆக்சுவலாக. அவருக்கு ஒரு 10-12% ஓட்டு வாங்குவார் சார். அவரும் வந்து வந்த உடனே முதல் எலெக்ஷன் தனியாக தான் அவர் நிற்கணும். அவர் யார் கூடயும் நின்னாலுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சப்போஸ் யார் கூட கூட்டணி சேர்ந்து நிற்க வச்சுக்கோங்க, ஒரு 12%, 15% ஓட்டு வாங்கினா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஏன் நாங்கள் கூட்டணி சேர்ந்ததுனால தான் நீங்கள் வாங்கினீங்க. இப்போ எப்படி அதிமுகவை பார்த்து பாஜக சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது எங்கள் ஓட்டில் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரானீங்கன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக நீங்கள் 4 எம்எல்ஏ வந்தது எங்கள் ஓட்டில் தான் வந்தீங்கன்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது விஜய் முதல்ல வரும்பொழுதே கூட்டணி சேர்ந்து எங்களால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது அவருக்கு விஜயோடைய செல்வாக்குக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்காது. அப்போ அவர் தனியாக வந்து தன்னுடைய பலம் என்னென்னு அவருக்கும் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறதுக்கு தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவர் வந்து தனியாக நிற்கிறது தான் அவருக்கு அட்வான்டேஜ், அட்வைசபிள், அதுதான் அவருக்கு ஏற்றதுன்னு என்னுடைய கருத்து. அது முக்கியமாக மாநாடு நடக்குமா? விஜய் மாநாடு நடக்குமா? நடக்கும், விக்கிரவாண்டியில் நடக்கும், செப்டம்பர் 23 நடக்கும். அதற்கான அனுமதி கிடைப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அரசு காவல்துறை பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அப்படின்னா அதை அனுமதி கொடுக்கறதுல தயக்கம் காட்டுறாங்க. விஜய் மாநாடு நடக்கிறதுக்கு தடை போடுறாங்க. திமுக பயப்படுது, இப்படிலாம் சொல்கிறது சரியா? இதில் திமுக பயப்படுதா கேள்விக்கு நான் அடுத்தது வரேன். எனக்கு இன்னொன்று புரியல ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி இதே விழுப்புரத்திலே ஆகட்டும், சேலத்திலே ஆகட்டும், திருச்சியில், மதுரை எல்லா இடங்கள்லையும் அரசியல் கட்சியோட மாநாடு நடந்துட்டு தான் இருக்குது. ஆளுங்கட்சியும் நடத்துகிறாங்க, எதிர்கட்சியும் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஜய் கட்சிக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டு லெட்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பல மாநாடுகளுக்கு கொடுத்த மாதிரிலாம் நமக்கு தெரியவே இல்லை. மாநாடு ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்த பார்ப்பாங்க, நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய்க்கு வந்து இடத்த தேடுறாரு, இடமும் கிடைக்கல. கிடைச்ச இடத்துல போய் பர்மிஷன் கேட்டால் 21 கேள்வியை கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்றாங்க. இதனால் அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஏன் வித்தியாசமாக? அதான்
இதுக்கு முன்னாடி பல மாநாடுகள் எப்படி நடந்தது, அதுக்கெல்லாம் இதே மாதிரியான ப்ரொசீஜர் கையாண்டாங்களா, இல்லை இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு இதெல்லாம் வெளியில் வந்துதா, இது மட்டும் ஏன் வெளியில் வருது, இந்த விஷயங்கள் மட்டும் ஏன் வெளியில் வருது? அப்போ அந்த மாநாடுகள்லாம் எப்படி நடந்து, இப்போ சேலத்தில் உதயநிதியே மாநாடு இளைஞரணி மாநாடு நடத்தினார். இப்போ அவருக்கும் இதே மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநாடுகள் நடக்குது. ஒரு கூட்டம் சேர்ற போது கூட்டத்தை ரெகுலேட் பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை. அங்கே ஏதாவது நேர்ந்ததுன்னா, விபத்து நேர்ந்ததுன்னா காவல்துறையை பார்த்தா கேள்வி கேட்பாங்க. அதனால பல கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. நேஷனல் ஹைவேஸை ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த மாநாட்டு திடல் இருக்கிறதுனால நேஷனல் ஹைவேஸில் போக்குவரத்து தடையாகக்கூடாது, தடையானால் அது லைஃப் லைன் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிக்கப்படும். அதனால் அப்படிலாம் பல ப்ரிகாஷன்ஸ் போலீஸ் எடுக்கிறாங்க. நாளைக்கு வந்து கேள்வி யாரும் கேட்கக்கூடாதுன்றதுக்கு. ஆனால் இதே மாதிரி வந்து பல மாநாடுகள் நடந்திருக்கு, பல ஊர்கள் நடந்திருக்கு. அதே விழுப்புரத்தில் அதே நேஷனல் ஹைவேஸை ஒட்டி மதிமுக மாநாடு நடந்திருக்கு, திமுக மாநாடு நடந்திருக்கு. அது ரெண்டுத்துக்கு நான் ஒரு ரிப்போர்ட்டராக கூட அங்கே போயிருக்கேன். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள். ஆனால் அப்போல்லாம் வந்து காவல்துறை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிலாம் நமக்கு எந்த செய்தியும் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக விஜய்க்கு தடை விதிக்கிற மாதிரி. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது, இது இந்த நியூஸ் வெளியில் வருது, இதெல்லாம் எந்த காரணத்தினால எந்த நோக்கத்தோடு இது வருது? இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்தை ஏன் வந்து இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஹைப் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு தெரியல. விஜய்ங்கிறதுனால ஹைப் கொடுக்குறாங்க. விஜய்ன்றதுனால ஹைப் கொடுக்குறாங்களா, இல்லை விஜயோட மாநாட்டுக்கு ஏதோ திமுக கவர்மெண்ட் ஏதோ ஒரு தடை போடுற மாதிரி எடுத்த உடனே அந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து திமுகவுக்கு எதிராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தோணுது. யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? திமுகவுக்கு எதிராக விஜய் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இல்லை, அந்த மாதிரி சூழல் அவங்களே வந்து திமுகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற காமிக்கிற ஒரு விஷயம். விஜயே தன்னை வந்து அப்படி வெளிப்படுத்தி, விஜயே தன்னை அப்படி, ஏன்னா அவங்க ஆஃப் த ரெக்கார்டை பேசும்போது அவங்க ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, சேலத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்காததுக்கு திமுக அரசு தான் காரணம், திருச்சியில் இடம் கிடைக்காததுக்கு திமுக தான் காரணம், வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆஃப் த ரெக்கார்டை பேசும்போது அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் சொல்கிறாங்க, இது வெளியே சொல்ல முடியாது சார், ஏன்னா அதை அதிகாரப்பூர்வமாக மறுக்கலை, இன்டைரக்டாக அதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போ இங்கேயும் வந்து 21 கேள்விலாம் கேட்டு இது பண்ணும்போது இன்டைரக்டாக ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது, சார் பாருங்கள் சார், மற்றவங்களுக்குலாம் கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு பாருங்கள் 1008 கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் 1,00,000 பேர் வருவோம் மாநாட்டுக்குன்னு சொன்னால் 2,00,000 பேர் வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இல்லை 1,50,000 கூட போகலான்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நாங்கள் 100 பஸ் வரும்னு சொல்லுவோம், 200 பஸ் வரும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி சிக்கலான கேள்விலாம் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து ஒரு குரல் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால் நமக்கு என்னென்னா, இது மற்ற மாநாட்டுக்கெலாம் இப்படிலாம் கேட்டாங்களா, கேட்டு பதில் சொல்லப்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கேள்வியை கேட்கும்போது இது வந்து விஜய் மாநாட்டுக்கு மட்டும் கேட்குற விஷயங்கள் வெளில வரும்போது, சரி எல்லாமே வந்து ஒரு பேசுபொருள் ஆகணும், எல்லாமே நம்ம கட்சிக்கு ஒரு பப்ளிசிட்டியாக மாறணும், எல்லாமே இருக்கிற திமுகவுக்கு எதிராக வந்து நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம தான் வந்து இங்கே, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைப்பு கொடுக்கறது விஜய் தரப்பு தான், விஜய் கட்சி தரப்பு தான் அப்படின்னு சொல்லுவது. அதான் விஜய் தரப்பு தான், விஜய் தரப்புலேருந்து இந்த விஷயங்கள்லாம் வெளில வருது ஆக்சுவலாக. இப்போ அந்த கேள்வி கேட்டதெல்லாம் போலீஸ் சொல்ல போகிறதில்ல, இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க விஜய் தரப்புலேருந்து. அப்போது மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பை உருவாக்குறாங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக பாஜக இருக்குது, இங்கே அதிமுக இருக்குது, சீமான் இருக்காரு, திமுகவுக்கு மாற்று விஜய் அப்படின்ற, அதாவது அவங்க அந்த மாதிரியான ஒரு, நாங்கள் தான் அந்த ஆளுங்கட்சி, பாருங்கள் ஆளுங்கட்சி எங்களை பார்த்து பயப்படுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஆளுங்கட்சி பயப்படுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம். அவங்க வலிமையான கூட்டணி, அதிமுக ஜெயக்குமாரோட சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வலிமையான கூட்டணியோடு இருக்காங்க சார். அதிமுக மாதிரி கூட்டணி இல்லாமல் வலிமை இழந்தா இருக்காங்க. அங்கே தெற்குலேயும் ஒன்றும் இல்லை, கொங்கூர்லேயும் ஒன்றும் இல்லை. நீங்கள் மத்திய மண்டலத்தில் மட்டும் பாமகவோட தயவோட, மன்னியர்கள் ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. திமுக அப்படியா இருக்குது? 40 இடங்களில் வெற்றி பெற்றுருக்கு சார், 3 எலெக்ஷனை தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்கு சார். அது ஏன் சார் பயப்படணும்? அதை மக்கள் நல திட்டங்கள் பலது போட்டு வச்சுருக்காங்க, விமன் ஓட்டெல்லாம் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமாரோட பையன் டெபாசிட் எழுந்தார் தென்சென்னையில், அவர் பேசுகிறார் இது மாதிரி. ஆக்சுவலாக அவங்க தான் வலிமை எழுந்திருக்காங்க, அவங்க வலிமை எழுந்து, அதிமுக வலிமை எழுந்திருக்கு. திமுக எதுக்காக பயப்படணும்? ஆக்சுவலாக திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் மக்கள்கிட்ட இருக்கும், எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் விஜயோட பார்வையிலேருந்து உங்களை விட திமுக எங்களை என்ன பார்த்தா பயப்படுதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. பாருங்கள் எங்கள் மாநாட்டுக்கு பாருங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, அங்கே இடம் கொடுக்கல, இங்கே இடம் கொடுக்கல. ஏன் ஜெயக்குமார் சொன்னார், அண்ணா திமுக ஏன் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதுங்கிற ஒரு காட்சியை கொடுக்க விரும்புது? அவர் ஒருவேளை வந்து அவங்க அதிமுகவுக்கு தான் பிரச்சனை, சரி அதை மறைக்கிறதுக்காக நம்ம பாலை தூக்கி மாற்றி போடலாம்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அதிமுக என்ன பிரச்சனை? அவங்க கட்சி வலிமை எழுந்திருக்கு சார், அவங்க கட்சி செல்வாக்கு எழுந்திருக்கு, அவங்க கட்சி ஒற்றுமையாக வருமா, 26ல் வந்து ஒற்றுமையாக சந்திக்குமா, இன்னும் வலிமையாகுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால
அவர் கட்சியிலேருந்து ஆட்கள் போனாங்க. அவர் கட்சியில் இளைஞர்கள் யாரும் கிடையாது வச்சுக்கோங்க, எல்லாம் குறைஞ்சி போயிட்டாங்க. சொல்கிறேன், அவங்க கட்சிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பும் இல்லை, அது இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, அது வளர்ச்சி அடையவும் இல்லை, அது வீழ்ந்து தான் போயிட்டுருக்கே தவிர வளர்ச்சி அடையும் இல்லை. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக, திமுக வந்து தங்களை பார்த்து பயப்படுகிறது அல்லது தங்களுடைய மாநாட்டுக்கு தடை போடுற மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்குறாங்க, ஒரு அன்ஈஸியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா விஜய் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து விஜய் தரப்பு தான் திமுகவை ஒரு எதிர்கட்சியாக, மற்றவங்களாம் விட பாருங்கள் ஆளுங்கட்சி எங்களை பார்த்து தான் பயப்படுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு விஜயோட அந்த மாநாட்டுக்கு இடம் கிடைக்காத ஒரு விஷயங்களாகட்டும், இல்லை இந்த பர்மிஷன் கேட்குற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஆளுங்கட்சி வந்து ஏதோ பண்ணுதுப்பா அப்படின்னு ஒரு நடுநிலை மக்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் அதிமுகவும் பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஒன்றுமே இல்லை, அது ஏன் பயப்படணும்? அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு செல்வாக்கு இருந்தால் பரவாயில்ல, பயப்படலாம், ஒன்றுமே இல்லையா? ஆக்சுவலாக ரெண்டாவது பெரிய கட்சி, அது மறுக்க முடியாது. இருக்கலாம் சார், பட் ஒரு இடம் கூட வின் பண்ணலையே. பல இடங்களில் 7 இடத்துல டெபாசிட்னு இழந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதா காலத்தில் கூட பல இடங்களில் தோற்றுருக்காங்க, ஆனால் டெபாசிட் இழந்தது கிடையாது. இந்த மாதிரி டெபாசிட்லாம் இழந்தது கிடையாது. இப்போ 7 இடங்களில் டெபாசிட் எழுதியிருக்காங்க, ஒரு இடத்துல 4வது வந்திருக்காங்க. இந்த மாதிரி மோசமான தோல்வி, இதை வந்து ஒன்றும் தெரியாமல் கடந்து போக பார்க்குற எடப்பாடி, அது ஒரு தனி கதை வச்சுக்கோங்க. அதனால் அதிமுக வந்து ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி ஃபீல்டில் வந்து அதிமுக ஒன்றும் கிடையாது. அதனால தான் வந்து பாஜக தரப்புலேருந்து கடுமையாக சாடுறாங்க. நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் 65 பேர் எம்எல்ஏ ஆனீங்கன்னாங்க சொல்கிறாங்க. விஜயுடைய எமர்ஜென்ஸ் திமுகவுக்கு எதிராக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுக்காக தான் வராது. ஆக்சுவலாக வந்து அவருக்கு அது அந்த திமுக எதிர்ப்புன்றது அவர் பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா அவர் திமுகவுக்கு எதிராக தான் வராது. அவர் பின்னாடி யார் இருக்காங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கா? திமுக சொல்ல முடியாது சார். யார் இருப்பாங்க விஜய் பின்னாடி? யார் இருப்பாங்க? இல்லை நம்ம இதெல்லாம் வந்து யூகிக்க முடியாது. இல்லை ஒரு யூகத்தை சொல்ல முடியாது. மத்தியில் இருக்கிற பாஜக கூட இருக்கலாம் விஜய் பின்னாடி, சொல்ல முடியும். இருக்குமா? விஜயை வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க சார். பட் திமுகவை எதிர்க்கிறதுக்கு பாஜக எந்த வழிகளை வேணால் கையாளுவாங்க, யாரை வேணா தூண்டிடுவாங்க. விஜய் வருது, இழப்பு தானே. ஒரு விஷயம் சொன்னால் நம்புவீங்களா? சீமானை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாஜக, அது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு கருத்து பரப்பப்படுது இல்லை, இருக்குது சார், ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடுறோம், உங்களை பிரச்சாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது கொள்கையோ இதுவோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. ஒரு அரசியல் எதிரி வீழ்த்தணும்னா என்ன வழியை வேணால் பாஜக கையாளும். அதில் வந்து விஜயம் ஒரு அங்கமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து ஒரு யூகம் தானே தவிர உண்மை கிடையாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அது வந்து கொஞ்சம் விஜயும் பாஜக, விஜய்க்கு பின்னாலும் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது சரின்னு நினைக்கல சார். பட் ஆனால் விஜய் வந்து திமுகவை வீழ்த்து வரான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகவை வீழ்த்துறதுல வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமையான கருத்து வேணுன்றதுல பாஜக வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்கன்றதும் மறுக்க முடியாது. ஸோ ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது, அதுலேருந்து யாரும் பிரியற மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த கூட்டணி எப்படி தோக்கடிக்கிறது தான். இப்போ நீங்கள் 4ஆக பிரிஞ்சு நின்னீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சால் திமுக தானே வின் பண்ணணும். அந்த சூழலை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. சரி, விஜய் வந்து யாருக்கு பயன் கேட்டேன், விஜய் வந்து யாருக்கு மகிழ்ச்சி, யார் விஜயோடு சேர்ந்து பயணம் போட்டு நினைப்பாங்க? விஜயோட யார் சேர்ந்து பயணம் பண்ணாலுமே அது அவருக்கு ஒன்றும் பெரிய அளவில் உதவாது. விஜய் தனியாக போய் முதல்ல அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு முதல்ல பார்க்கணும். ஆக்சுவலாக அவர் ஓட் பேங்க் தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக மற்ற கட்சிகள் அவருடைய போவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்றது அவருக்கு வந்து முதல்ல அவர் தனியாக எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவரால் முடியும் நினைக்கிறீங்களா? ஏன்னா பல நடிகர்கள் வந்து தனியாக தான் எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க கட்சி ஆரம்பித்த பிறகு. கட்சி நீங்களே சொன்ன மாதிரி முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி தொண்டர்கள் நிறைய இருக்காங்க, ஆனால் அவர்கள் எல்லாமே வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் வேட்பாளை நிறுத்த வேண்டும், வாக்குச்சாவடிகளை அமைக்க வேண்டும், பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை விஜய் உருவாக்க முடியுமா இருக்கிற ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்குள்ள? ரொம்ப கஷ்டமான காரியம் சார். ஒரு பூத்துக்கு நீங்கள் 20 பேர்னா கூட 68,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் உருவாக்குறது வந்து கஷ்டம். இன்றைக்கும் கூட பாஜக எவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா? போன எலெக்ஷனில் 30,000 பூத்தில் உங்களுக்கு கமிட்டியே கிடையாது. ஆக்சுவலாக ஓரளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் கொண்ட கட்சி ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவாக இருந்தது. இன்றைக்கி அதிமுகவுக்கும் அந்த விஷயங்கள் இல்லைன்றதான் உண்மை. அவங்களாலையும் 68,000 இடத்துல பூத் கமிட்டி போடக்கூடிய லெவலில் இல்லை. சில இடங்களில் போட முடியும், ஒரு 10,000 இடங்களில் போட முடியாத கூட லெவலில் கூட அவங்க இருக்காங்க. திமுக என்ற கட்சி மட்டுமே கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலேயும் ஆட்கள் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து விஜய் நினச்சா கூட இந்த 1.25 வருஷத்தில் அவர் எவ்வளோ தூரம் இதை கட்டமைக்க முடியுன்றது சந்தேகமான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு மாற்று சக்தியாக ஆக முடியுங்கிறது எப்படி சாத்தியம்?
உண்மையிலேயே அடிமட்டத்தில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை வந்து கிரியேட் பண்ணால் தான் அவருக்கு ஓட்டுகள் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு 10-12% மேலே ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், திமுகவுக்கு 45% ஓட்டு, அதிமுகவுக்கு 20%, அது 65%, பாஜக கூட்டணிக்கு 18%, அது ஒரு 83%, சீமானுக்கு ஒரு 8%, 91% ஓட்டு, 91 இப்படி போயிடுது ஆக்சுவலாக. அப்போ மீதி இருக்கிற 9%, இந்த 9% ஓட்டில் தான் அவருக்கு எடுக்கணும் ஆக்சுவலாக. அது இவர் வந்து எல்லா கட்சிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு எடுத்தார்னா ஓரளவுக்கு ஒரு 10-12% வரையும் தேரலாம். அவர் எடுத்த உடனே 30% ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கான பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை ஆக்சுவலாக. நேரமும் இல்லை. நேரம் அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு ஓட்டு போடுற அளவு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு, எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவர் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவருடைய கொள்கையோ கோட்பாடோ, அவர் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் கையாள போகிறார், ஆன்டி பிஜேபி எடுக்க போகிறார், ஆன்டி டிஎம்கே எடுப்பார் தெரியும், ஆன்டி பிஜேபி எடுக்க போகிறாரா, வெவ்வேறு விஷயங்கள் அவருடைய கொள்கை என்ன, சமூக நீதியில் அவர் கோட்பாடுகள், அவர் கொள்கை என்ன, பல கோட்பாடுகள் சொல்கிறாரு. அந்த கோட்பாடுகளுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி என்ன சொல்கிறாரு, இல்லை செக்யூலர் சிவில் கோடை பற்றி என்ன சொல்கிறாரு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. மத நல்லிணக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் என்ன மாதிரியான இது குரல் கொடுப்பாரு, வக்ஃப் போர்டு பில்லில் அவரோட இது கருத்து, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதெல்லாம் போக போக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து சொல்ல தான் அவரை பற்றின ஒரு ஒப்பீனியன் நம்ம மோல்டு பண்ணணும். ஏன்னா அவர் வந்து எந்த ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டேன்றாரு. அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் இந்த கேள்வியெலாம் அவர்கிட்ட கேட்கலாம். அவர் ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டேன்றாரு, யோசிக்கிறாரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பேசும்போதுனா, கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கம்ப்ளீட்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும். அது அவர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி என்ன சார் உங்கள் கருத்து நம்ம கேட்கலாம். அவர் வெளில வரவே மாட்டேன்றாரு. சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமையாக திருப்பி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.